சென்ட்ரல் மினிஸ்டருக்கு 2 கிட்னியும் போயிடுச்சு. ஆர்கன் கமிட்டி ரூலை மீறி கிட்னி கேட்டு முத்து கிட்ட வராங்க. ஆனா முத்து ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிட்டான். இப்போ மினிஸ்டரும் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்க்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிட்டாங்க. டோனர் ஏமாத்திட்டு ஹைகோர்ட் வர போயிட்டான்னு 2 பேரையும் கொல்ல சொல்லி ஆர்டர் போட்டாங்க. மினிஸ்டருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. 2 பேர்ல யார் கிட்னி தராங்களோ அவங்களுக்கு தான் ட்ரஸ்ட். யாருக்கு சம்மதமோ இந்த பாண்ட்ல சைன் போடுங்கன்னு மினிஸ்டர் சொன்னதும், எனக்கு பதவி பணத்தை விட நீதான் முக்கியம்னு சொல்லி சைன் போட்டு கொடுத்துட்டு பையன் போயிடறான். பொண்ணும் உன்னை விட கிட்னியா முக்கியம், நான் உனக்கு கிட்னி தரேன்னு சொல்லிடுறான். ஆனா வெளியில போன பையன் பிஏ கிட்ட சொல்லி முத்துவை உசுரோட கொண்டு வந்து ஆபரேஷன் பண்ணணும்னு ஆர்டர் போடுறான். கோர்ட்ல இருந்து ஜேர்னலிஸ்ட் வண்டி கிளம்புனதும் மினிஸ்டருக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா அவரோட வண்டியிலையும் சரி, லாயரோட வண்டியிலையும் சரி முத்துவும் சுசியும் இல்ல. 2 பேரையும் அடி அடின்னு அடிச்சிடுறாங்க. ஆனா யாருமே உண்மையை சொல்லல. முத்துவோட நம்பர் டீஆக்டிவேட் ஆகிருக்கு. அப்போ ஜட்ஜோட நம்பரை ட்ரேஸ் பண்ணதுல கோர்ட்ல தான் இருக்காருன்னு தெரிஞ்சு ஒரு போலீஸ் படையையே ஹைகோர்ட்க்கு அனுப்பிடுறாங்க. ஆக்சுவலி முத்து இன்னைக்கு போகலன்னா ஆபரேஷன் நடக்காது. மினிஸ்டரோட பசங்க கண்டிப்பா கிட்னி கொடுக்க மாட்டாங்க. ஆபரேஷன் நடக்கலன்னா மினிஸ்டர் இறந்துடுவாங்க. அப்போ முத்து சொல்றது உண்மைன்னு ஈஸியா ப்ரூவ் ஆகிடும். அந்த மினிஸ்டர் நல்ல வெல்ல, பதவி திமிரு, காசுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கா, கடவுள் கொடுத்த சரியான தண்டனை தான் இதுன்னு சொல்லி ஜட்ஜ் அவங்களுக்கு அடைக்கலம் தராரு. ஒரு நாட்டோட கடைசி வரிசையில நிக்கிற ஒருத்தன் எல்லாரையும் பைபாஸ் பண்ணி முன்னுக்கு வந்த ஒரு இல்லீகல் பவருக்கு கொடுக்கிற சரியான தீர்ப்புன்னு ஜட்ஜ் சந்தோஷப்படுறாரு. ஆனா பாம் ஸ்குவாட பார்த்துட்டு லாயர் கோபி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவரோட அசிஸ்டன்டோட சேர்ந்து 2 பேரையும் பேக் சைட் வழியா சேஃபா வெளில அனுப்பிடுறாரு. உள்ள வந்த பாம் ஸ்குவாட் 2 பேரும் இல்லைன்னு சொல்லவும் அவங்க போட்டோஸை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பி சிட்டி லிமிட்டை தாண்டக்கூடாதுன்னு பிளாக் பண்ண சொல்றாங்க. லாயர் கோபியும் 2 பேரையும் சேஃபா லாரில ஏற்றி அனுப்பிடுறாரு. இந்த பக்கம் ஆபரேஷனுக்கு வர சொல்லி பசங்களுக்கு கால் பண்ணா 2 பேருமே அட்டன் பண்ணல. விஷயத்தை கேட்டதும் மினிஸ்டருக்கு ரொம்ப முடியாம போகுது. செத்துடுவோமோன்னு பயத்துல பேனிக் அட்டாக் வந்துடுச்சு. எத்தனை வாட்டி கால் பண்ணாலும் பையனும் பொண்ணும் அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க. 2 பேருக்குமே கிட்னி கொடுக்கறதுல விருப்பம் இல்ல. 2 பேருமே வேணும்னே சர்க்கடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி மினிஸ்டரோட வளர்ப்பு தான் இது. நெருக்கமானவங்களோ இல்ல ரத்த சம்பந்தமோ குழிக்குள்ள விழுந்துட்டா அவங்கள காப்பாற்றணும்னு போகாதீங்க, உங்க லைஃபை பார்த்துட்டு போங்கன்னு பசங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. அதை தான் பசங்களும் ஃபாலோ பண்றாங்க. இந்த பக்கம் முத்துக்கும் சுசிக்கும் சுசியோட அப்பா ஒரு ஜீவன் குழிக்குள்ள விழுந்துட்டா சாக்கட்டும்னு விடக்கூடாது, காப்பாற்றணும்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அவங்க கும்பிடுற வளல்லா சாமியும் அதை தான் சொல்றாங்க. ஸோ 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மினிஸ்டருக்கு கிட்னியை கொடுத்து காப்பாத்துறாங்க. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சதும் மினிஸ்டரோட அக்கௌண்டன்ட் பை நிறைய கட்டுக்கட்ட காசு தராரு. ஆனா உசுரை விட இது எதுவும் பெருசு இல்லைன்னு சொல்லி முத்துசிப்பி சொன்னதும் மினிஸ்டர் ஆச்சரியமா பாக்குறாங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அங்கேயே வள்ளலார் பாட்டை பாடி கும்பிடுறாங்க. தன்னை மறந்து ஃபர்ஸ்ட் டைம் மனம் திருந்தி இப்படி ஒரு நல்ல உள்ளமான கண் கலங்கி மினிஸ்டருக்கும் ஒரு உசுரை காப்பாத்தின திருப்தியோட முத்துவும் சசியும் கிளம்புறதோட இந்த கதையை முடிச்சிட்டாங்க.